அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தன்யா ஸ்ரீ பக்தி சேனல். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெறக்கூடிய உற்சவங்கள் எல்லாமே பார்த்துட்டே வரோம். அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதம் ஆரம்பித்ததிலிருந்து தினம் ஒரு திருப்பாவை பாசுரமும் அந்த பாசுரத்திற்கு ஏற்றபடி ஓவிய கோலமும் பாசுர பாடலும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸ்ரீ வடபெருங்கோயிலுடையான் சன்னதி, அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய திவ்ய தேசம் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ வடபெருங்கோவிலுடையான் சன்னதியில் நடைபெறக்கூடிய உற்சவங்களையும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். யார் இந்த வடபத்திர சாயி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு எல்லாரும் நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக திருப்பாவை தந்து மானிட பெண்ணாக அவதரித்து நமக்காக எல்லாம் பெருமாள்கிட்ட எல்லாமே குழந்தைங்களுக்கு கொடுங்கோன்னு கேட்டு நமக்காக ஆண்டாள் வந்தாங்க இல்லையா, அந்த ஆண்டாளை நமக்கு அளித்த பெரிய பெருமாள் தான் வடபத்திர சாயி பெருமாள். ஆண்டாளோட அருள் பரிபூர்ணமாக வேணும்னா கண்டிப்பாக ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தால் போய் பெரிய பெருமாளை வடபத்திர சாயியை முதல்ல சேவிச்சிடுங்கோ. அவரை சேவிச்சா தான் ஆண்டாளோட அருள் உங்களுக்கு எல்லாருக்குமே நமக்கு எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒரு வடபத்திர சாயியை பொறுத்த வரைக்கும் ஒரு குணம் என்னென்னா, அவர்கிட்ட நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். முதல்ல பெரியாழ்வாரை கொண்டாடிகிட்டே இருந்தார். பெரியாழ்வார் வடபத்திர சாயி மேலே அவ்வளோ ஒரு அன்பு பக்தி வச்சுட்டு இருந்தார். அவரை சாதாரண விஷ்ணு சித்தராக இருந்தவரை பெரியாழ்வார்னு இன்னைக்கு உலகமே கொண்டாடும்படி செய்தவர் ஸ்ரீ வடபத்திர சாயி பெருமாள். அடுத்ததாக ஆண்டாள் தாயாரை உலகங்களும் போற்றும்படி செய்தவர். இப்படி தன்னை வழிபடக்கூடியவர்களை உயர்த்தி பார்க்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ வடபெருங்கோயிலுடையான் தெய்வம். அந்த வடபத்திர சாயி கோவில் பிரகாரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய தூணில் அமைந்திருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமிக்கு ஆஞ்சநேய ஜெயந்தியை முன்னிட்டு மிக சிறப்பாக மாக்காப்பு, வெண்ணெய் காப்பு, சந்தன காப்புன்னு அத்தனையும் அவ்வளவு அழகாக நடைபெற்றிருந்தது. அதெல்லாம் நம்ம சேனலில் பார்த்துட்டே இருந்தோம். அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு திருமஞ்சனங்கள்லாம் சேவிச்சுன்னு இருக்கீங்க. இருக்கும் இடமே கோகுலம். நாங்கள் இருக்கிற இடம்தான் கோகுலம். அங்கே தான் கண்ணன் இருக்கான்னு ஆண்டாள் சொன்னா இல்லையா, ஆண்டாள் சொன்ன மாதிரி நம்ம இருக்கிற இடத்துலையே இருந்தே சேவிச்சுக்கலாம். பாருங்க எவ்வளவு அழகாக அலங்காரம் பண்ணிட்டு இருக்கார் ஆஞ்சநேயர். அவ்வளவு அழகாக இருக்கார். கேட்டவர்க்கு கேட்கக்கூடிய வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய பெரிய தெய்வம். ஹனுமந்த சுவாமியை பொறுத்த வரைக்கும் அவரை ராமான்னு ஒரு தடவை சொன்னாலே போதுமா, அப்படியே உருகிடுவாராம். ஒரு தடவை ராமான்னு சொன்னால் போதும். ரொம்பலாம் நிறையெல்லாம் சொல்ல வேண்டாம். ஒரு தடவை காலம்பரை எந்தண்டதும் ஒரு ராமா கிருஷ்ணா அப்படி சொன்னால் போதுமா, உடனே ஆஞ்சநேயர் ஓடி. ஏன்னா ராமபக்த ஆஞ்சநேயர்னு சொன்னால் தான் சாதாரணமாக அவர் ஆஞ்சநேயர்னு சொல்கிறத விட ராமபக்தா அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயர் இன்னும் சந்தோஷப்படுவாராம். ராமநாமத்தோட மகிமையை இந்த உலகமே அறியும்படி செய்தவர் தான் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி. அஞ்சனா நந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம். ஜானகியோட கவலைகளையே தீர்த்து வைத்தவர். லோகமாதாவாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியோட கவலையை தீர்த்து வச்சவருக்கு நம்மளோட கவலைகள்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரமாகிட போது. கண்ணிமைக்கும் நேரத்தில் நமது துன்பங்களை போக்கிவிடக்கூடியவர் ஸ்ரீ அனுமன் சுவாமி. அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் திருப்பூர் நந்தவனத்தில் தாயார் அவதரிச்சாங்க இல்லையா, அந்த திருப்பூர் நந்தவனத்தில் அகண்டநாம பாராயணம் நடந்தது. அதைத்தான் இப்போ கேட்டுட்ருக்கோம். ஹரே ராம ஹரே கிருஷ்ணானுவர். ஆஹா, எத்தனை அவ்வளவு அழகாக இருக்குது, கேட்பதற்கு இன்பமாக இருக்குது. எல்லாரும் கேட்டு ரசிங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாயின்னு தாயார் சொன்னாலே அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க. எல்லாருக்கும் ஸ்ரீ அனுமாரதாருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்.